ஹேட்ரிக் 3வது படம் தொடர்ந்து பண்ணிட்டேன். ஆஸ் எ டெக்னீஷியனாக வந்து ஒரு சின்ன ரகசியம் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் நானே. அதை மட்டும் ஓப்பனாக ஸ்டேஜில் சொல்லிடலான்ட்டு. முதல் 2 படம் தெரியல என்ன பண்ணார் அப்படின்ட்டு. 3வது படத்தில் தான் கொஞ்சமாக கண்டுபிடிச்சேன். ஒரு ரீமேக் மட்டும் தான் பண்ணுறாரு, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது இல்லைன்றதை 3வது படத்தில் தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செட்டு ஒன்று போடணும் அப்படின்னாரு. சரி ஓகே போடலாம் அப்படின்ட்டு அவர் ஆஃபீஸில் உட்காந்து சொல்கிறேன், சார் ஒரு 16க்கு 24 சைஸ் இருக்கலாமா அப்படின்னேன். இல்லை சார் அப்படி சைஸ்லாம் எனக்கு புரியாது, நீங்கள் காமிங்க எவ்வளோ சைஸ் இருக்கும். வச்சு காமிச்சேன். பார்த்துட்டு இல்லை சார் இந்த பக்கம் 2 அடி கம்மி பண்ணுங்கள். சரி சார் பண்ணிக்கலாம். வாசல் இங்கே இருக்கணும் சார், இங்கே ஒருத்தர் உட்காருவார், இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட் கேட்குறாரு, அதுக்கிட்ட ஒரு 2x2க்கு ஒரு ஸ்கொயர் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள் சார், அதுக்கு கீழே ஒரு தகரம் இருக்கணும் சார், அதுக்கு அந்த பக்கம் ஷார்ட் வச்சா வாசல் தெரியணும் சார்னாரு. இது ஏற்கனவே எடுத்த படத்தை திருப்பி நம்மகிட்ட சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா, இவர் என்கிட்ட ஒர்க் பண்ண அந்த நான் ஒர்க் பண்ண 3 படத்துக்குமே வந்து அவர் தலைக்குள்ளே ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டார். திருப்பி வந்து ரீஷூட் பண்ணுறாரு. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது அவருக்கு. அதனால் ஒர்க் பண்ணுற எனக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பிரதர். தொடர்ந்து பண்ணுவோம். நீங்கள் ரீமேக்காக பண்ணுங்கள், உங்கள் தலையில் இருக்கிறது அப்படியே என்கிட்ட கொடுங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ணி தரேன். ஆல் த வெரி பெஸ்ட்.